ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லெட் ரியூனியனோட 27வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீடருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பெரியவர் சொன்னப்போ ஷூ எதுக்காகன்னு கேட்டுட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அந்த லீடர் இருக்கானே, அவன் அந்த பவுண்டரிக்குள்ளேயே இருந்திருந்தா நம்மளால அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா ஏதோ பிராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு வாலண்டியரா அவன் வெளியே வந்துட்டான். பொறுமை இல்லாம இருக்கான். அதனால அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கெல்லாம் எலிப்பா, எலிய வந்து எந்த சக்தியாலே அழிக்க முடியாது. எவ்வளவோ பிரச்சனை வந்தா கூட நாங்க மீண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம ஈஸியா வந்து இந்த பூனை ராணி இருக்காளே, அவளையும் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க ஷூவை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு இருக்கால, பார் ஓனர் இருப்பாளே, அவ வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா ஷூ அவன் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். நிறைய வந்துட்டு கல்டிவேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே ஆத்மாவை பிடிச்சு அழிக்க போறாங்க. நம்ம அதை பாத்துக்கணும், இல்லைன்னா நம்ம ஆத்மா உலகம் ரொம்ப கஷ்டப்படும் சொல்ல அந்த பொண்ணு உடனே பாத்துட்டு, என்ன சொல்ற, யார பத்தி சொல்ற அப்படின்னு கேக்குறா. ஜியாங் இருக்கான்ல, அவனும் ஒரு கல்டிவேட்டரா அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இங்க அந்த மத்த சீனியர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பசிக்குது, ஜியாங்க இன்னும் காணோம், நம்மளும் வெளியே போக முடியாதுன்னு சொல்ல ஜியாங் நேரா உள்ள வந்துட்டு இருக்கான். பெட்டி நிறைய சாப்பாடு கொண்டு வரான். இந்த சீனியர்ஸ் எல்லாம் வேகமா ஆளுக்கு போய் ரெண்டு ரொட்டியை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங் இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்க ஹூஷு அங்கிருந்து பார்த்துட்டு ரகசியமா கிளம்பி போயிட்டு இருக்கா. ஜியாங்க ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்திருப்பா போல. ஜியாங் உடனே எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி நேரா பின்னாடியே ஓடுறான். ஹூஷுவை பார்த்து, எதுக்கு இங்க வந்த, என் சீனியர்ஸ் உன்னை பார்த்துட்டாங்கன்னா உனக்கு கொன்னுடுவாங்க, இந்த எல்லைக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் டீமன் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு ஹூஷு கேக்குறா. அது தெரியும், ஆனா இங்க இருந்து நீ போயிடு, உனக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என் லீடர் பாத்துட்டு போறாருன்னு சொல்லும் போதே கரெக்டா லீடர் அங்க வந்துடுறான். ஹூஷு மேல ஒரு பவரை விட்டுறான். ஹூஷு போய் பொத்துன்னு விழுந்துடுறா. இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. ஆனா அந்த லீடரோட பவர் அவளை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. வயித்துல காயம் ஆயிடுது. எவ்வளவு தைரியம் தான் ஜியாங், இந்த பொண்ணை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ அவளை காப்பாத்துறதுக்காக எங்களை ஏமாத்த பாத்திருப்ப, நீயும் டீமன்ஸ் கூட கூட்டணி போட்டியா அப்படின்னு கேட்க ஹூஷு அங்கிருந்து எந்திரிக்கிறா. ஓ, அப்ப நீயும் அந்த மாதிரி ஆள்ல ஒண்ணுதானா, கல்டிவேட்டர் தானா, என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு ஹூஷு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ண போறேன் பாருன்னு லீடர் பக்கத்துல போறான். வேண்டாம் அந்த பொண்ணை உயிரோட விட்டுருங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா லீடர் காதுல வாங்கிக்காம அந்த பொண்ணை அடிக்கிறான். அந்த பொண்ணு உடனே, என்னோட ஒட்டுமொத்த சக்தியை சேர்த்து உயிரே போனாலும் பரவாயில்ல, ஒன்ன மட்டும் கொன்னுற அப்படின்னு லீடர் கிட்ட ஓடி வரா. ஆனா ஜியாங்க நடுவுல இழுத்துடுறான் லீடரு. ரெண்டு பேரையும் சேர்த்து தள்ளி விட்டு மலையோட உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டுறான். ரெண்டு பேரும் விழறாங்க. ஜியாங் பாவம்டா, அவ கூட போய் கூட்டணி வச்சு இப்ப பாரு நீ செத்து போயிட்ட, என்ன பண்றது அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு இந்த லீடர் அவனாவே முடிவு பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம சூயும் நின்னுட்டு இருக்கான். இன்னைக்கு வெதர் வந்து நல்லா இல்ல, ரொம்ப இடி அதிகமா இருக்கு, ரொம்ப மழை கொட்டுற மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மழை பெய்யும் போதுலாம் நிறைய சம்பவம் நடந்துச்சுல்ல, அத பத்தி. நீ சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து சூயும் உள்ள போறான். கையில வந்துட்டு ஒரு சக்தி ஒண்ணு வச்சிருக்கான். இன்னும் ஒரு பெரிய ஒரு மந்திர கட்டு போட்டிருக்காங்கல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணாமலே வச்சிருந்திருக்கான். இப்ப அந்த சக்தியை போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிடுறான். இப்ப யாராவது சாதாரணமா ஆத்மாக்கள் உள்ள வந்துட்டா அவங்களுக்கு பயங்கரமா அட்டாக் ஆயிடுமா, அந்த மாதிரி ஒரு ஆத்மாவை வச்சிட்டு இருக்கான். நம்ம சூயு கண்ணை மூடிட்டு பக்கத்துல இருக்கிற எந்த ஆத்மாவா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்க, பக்கத்துல ஒரு ஆத்மா சுத்திட்டு இருக்கு. அது இந்த கெட்ட சக்தியோட ஆத்மா இருக்கும்ல, 18 வருஷத்துக்கு முன்னாடி அழிவை கொண்டு வந்துச்சே, அந்த ஆத்மாவோட சக்தி சுத்திட்டு இருக்கு. சூயு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். இதே ஆத்மா தான் 18 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மாவையும் அப்பாவையும் கொன்னுச்சு, இதோட வாசம் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறான். கையில ஒரு குட்டியா பாட்டில் கொண்டு வந்து அந்த சக்தியை அதுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறான். சூயோ கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படியே அடுத்த நாள் காலை ஆயிடுது. ஜியாங் பார்த்தா மலை உச்சில இருந்து விழுந்தவன் ஒரு மரத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஏஞ்சிடுறான். ஏந்திரிச்சிட்டு ஹூஷு எங்க இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அவ்வளவு ஒரு அரை மயக்கத்துல பாதிக்கப்பட்டுதான் இருக்கா. ஜியாங் பாக்குறான், இரு நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு விறுவிறுன்னு ஓடி போயிட்டு ஒரு வழியா எந்த இடத்துல சூயு இருக்காலோ அவகிட்டயே போய் பொத்துன்னு விழுந்துடுறான். சூயு அடுத்த நாள் காலையில பாத்துட்டு இருக்கான். அவனோட சீனியர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஹூஷுன்னு ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு ஆத்மா இனத்தை சேர்ந்தவலாம், லீடர் போயிட்டு அந்த பொண்ணை அடிச்சிட்டாரு, ஜியாங் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணா, அதனால வேற வழியே இல்லாம ஜியாங்கும் சித்து மலை உச்சில இருந்து கீழே விழுந்திருக்கான்னு சொல்ல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையாவே நீங்க எதுக்கு வெளியே போனீங்க, வெளியே போக கூடாதுன்னு தானே சொன்ன அப்படின்னு நம்ம சூயு கேட்க ஆரம்பிக்கிறான். ஓ, ஆத்மாக்கள் வரும், ஆனா நீ எங்களை குறை சொல்லுவியான்னு லீடர் கத்த ஆரம்பிக்க, இதுக்கும் மேலேயாவது பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு லீடர்னு கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு அங்க இருந்து நம்ம சூயு கிளம்பி போயிடுறான். இங்க ஒரு வழியா அந்த பொண்ணு ஹூஷுவை காப்பாத்திட்டு ஜியாங் அவளை படுக்க வைக்கிறான். ரொம்ப அடிபட்டு இருக்கு, அவளுக்கு மயங்கி வேற போயிடுறா. அதனால அவளுக்கு காயத்துக்கு மருந்து போட்டு விட நிஜமாவே அந்த பொண்ணு ஏஞ்சிடுறா. நீ எதுக்குடா என்ன காப்பாத்துன, நான் ஒரு ஆத்மாவாச்சேன்னு சொல்ல, நீ ஆத்மாவா இருக்கலாம், ஆனா நீ நல்ல பொண்ணு, நீ சாவறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அப்படின்னு ஜியாங் சொல்லிட்டு இருக்கான். நீ கல்டிவேட்டர் தானேன்னு கேட்க, ஆமா நான் கல்டிவேட்டர் தான், உனக்கு ஏதாவது நான் காயப்படுத்தினா, நீ ஒரு ஃபாக்ஸ் டீமன் தானே, என் அண்ணனை வந்துட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கால, அதான் உஷா, அவளும் ஃபாக்ஸ் டீமனான்னு கேட்க, அவ ஒன்னும் ஃபாக்ஸ் டீமன்
கிடையாது, சத்தியமா சொல்றேன் அப்படின்னு ஹூஷு சொல்றா. வேணும்னே அவங்க டீமனே கிடையாது அப்படின்னு ஹூஷு காப்பாத்தி விட ஆரம்பிக்கிறா ஊஷாவ. உடனே சரி ஓகே இந்த ரொட்டி சாப்பிடு அப்படின்னு அவன் கையில ரொட்டி கொடுக்க, ஆமா அந்த இவர் இருக்காரே சூயு, அவரும் ஒரு வேலை கல்டிவேட்டரான்னு கேட்க, இல்ல இல்ல எங்க அண்ணனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் சூயுவை காப்பாத்தி விட்டுட்டு இருக்கான். சூயு நேரா மலை உச்சிக்கு வந்துடுறான். இங்க இருந்து தான் 2 பேரும் விழுந்திருக்காங்க, எப்படி போய் தேட ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள நம்ம ஜியாங்க அவளை தூக்கிட்டு ஹூஷுவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வர ஆரம்பிக்கிறான். டக்குன்னு ஒரு இடத்துல பொத்துன்னு கீழே போட்டுறான். நீ உண்மையை சொல்லு, ஊஷாக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்ல தானேன்னு கேட்க, இல்ல இல்ல சம்மந்தம் இல்லன்னு சொல்றேன்ல, அவங்க நரி கிடையாது, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சத்தியம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஷூ சுத்திக்கிட்டு இருக்கான். ஊருக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, கல்டிவேட்டர்ஸ் மாட்டினாங்க, அடுத்து என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சக்தி வருது அவனுக்கு தெரியுது. 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே சக்தி இந்த பக்கமா எங்கேயோ போயிட்டு இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இன்னொரு நாளும் கூட ஆயிடுது. ஜியாங் ஒரு வழியா தூக்கிட்டே நம்ம ஹூஷுவை காப்பாத்தி ஊருக்குள்ள வந்துடுறான். அங்க யாரோ ரொட்டி விக்கிறாங்க, சாப்பிடுறது கூட ஜியாங்க கிட்ட காசு இல்ல, ஆனா எப்படியோ காசு வச்சிட்டு இருக்கா ஹூஷு. அந்த காசை வாங்கிட்டு ரொட்டியை கொடுக்குறா. ஜியாங் பாக்குறான், எனக்கு நீ சாப்பாடு வேற கொடுத்திருக்க, அதனால நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், நான் என்னதான் கல்டிவேட்டரா இருந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல. ஹூஷு நிஜமாவாடா அப்படின்னு கேக்குறா. நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ என் கண்ணுல படாம இருந்தனா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை விட்டுறேன்னு சொல்ல. உடனே இவளுக்கு ரொம்ப கால் முடியாம இருக்கு. ஆனா அவன் 10 எண்றதுக்குள்ள தத்தி தத்தி ஓட ஆரம்பிக்கிறா. 10 எண்ணி முடிச்சிட்டு ஜியாங் கண்ணை திறந்து பாக்குறான். ஹூஷு அங்கதான் ஓடிட்டு இருக்கா. சிரிச்சுட்டே வேணும்னே அவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடுறான். இங்க ஹூஷு ஒரு வழியா அவளோட கிளப்புக்கு வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. ஆனா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு வீக் ஆயிட்டே இருக்கு. அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற ஆரம்பிக்கிறா. நிறைய மாறிடுறா. அங்க மக்கள்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கு பாரு, நரி மாதிரி ஏதோ போது பாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஊஷா தூங்கிக்கிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு எழுப்ப ஆரம்பிக்கிறா. எந்திரிங்க, டைம் ஆயிடுச்சு, மதியானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஊஷா எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள அங்க வேலைக்கார பையன் வென்னு சூயுக்கு போய் சாப்பாடு வைக்கிறான். ஊருக்குள்ள ஏதோ நரி மாதிரி வந்துருச்சான். ப்ளூ கலர்ல இருக்கான், வால் ரொம்ப நீளமா இருக்கான்னு சொல்ல சூயுக்கு டவுட் வந்துருது. ஒருவேளை அது அவளா இருக்குமோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா இத ஊஷாவும் காதுல வாங்கிடுறா. அவளும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. சூயு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இந்த இன்ஸ்பெக்டர் ஆளுங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. சூயு கேக்குறான், ஏதோ ஒரு நரி ஒண்ணு மாட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அந்த கேஸ எங்க கிட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து நேரா உள்ள போறான். இங்க அதுக்குள்ள ஊஷா கிளம்பி கிளப்புக்கு போயிடுறா. ஹூஷு அங்க இருக்காளா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறா. அங்க இல்ல. ஆனா விசாரிச்சு அந்த நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வரவங்க ஒட்டு மொத்தமா அந்த இன்ஸ்பெக்டர் சூயு அப்படின்னு எல்லாருமே அந்த கிளப்புக்கு வந்துடுறாங்க. ஆனா பார்த்தா அந்த கிளப்புக்குள்ள நிறைய கண்டுபிடிச்சு கூட்டு வந்து ஷூ இருக்கானே ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஊஷாவும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கா. இந்த ரூம்க்கு வந்து கதவை தட்டிடுறாங்க. ஊஷா போய் கதவை திறக்கிறா. இன்ஸ்பெக்டர் சூயு எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டு, உன் புருஷன் இங்க இருக்காரு பாரு, நாங்க தேடிதான் வந்திருக்கோம், ஏதோ நீங்க இருக்கதால இங்க தேடாம விட்டு போறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்புறான். ஆனா சூயுக்கு மனசு வரல. டக்குன்னு கதவை பிடிச்சிட்டு, இல்ல பரவாயில்ல, எதுக்கும் பாதுகாப்புக்கு இருக்கட்டும், இங்க போய் பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு கதவை திறந்துடுறான். அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா அந்த இடத்துல ஷூ உட்கார்ந்து இருக்கான். ஷூ கூட இவ என்ன பண்ணிட்டு இருக்கா தனியா, அதுவும் இல்லாம சூயு கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து போயிடு அப்படின்னு ஊஷா சொல்ல, சூயு அதை கேட்டு மனசு ஒருத்த கஷ்டத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறான். ஊஷா நேரா உள்ள போறவ ஷூவை 2 அடி அடிச்சு, ஏன் இவ்வளவு கேவலமான வேலை பாக்குற, உனக்குலாம் அறிவுங்கிறதே கிடையாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல எந்திரிச்சிடுறா அந்த ஹூஷு. ஏஞ்சிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜியாங் இருக்கான்ல, அவன் ஒரு கல்டிவேட்டர், அவங்க எல்லாமே சாதாரண கல்டிவேட்டர் கிடையாது, நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியாது, சாங்ஸி பேலஸ்ன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடி போய் தனியா ஒளிஞ்சாங்கல்ல அவங்க அப்படின்னு சொல்ல, அப்போ என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது போல அப்படின்னு ஊஷா சொல்றா. சூயு மனசு கஷ்டத்தோடயே நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறான். அங்க வந்து வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பட பார்த்து நம்ம ஜியாங் வந்துடுறான். ஆனா எனக்கு பசிக்குது, எனக்கு காப்பாத்துன்னு உடம்பு முடியாம சொல்லிட்டு இருக்கான். சூயு அவனை கூட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க, உண்மையாவே ஹூஷு டீமனான்னு கேட்க, ஆமா நான் டீமன், நான் பார்த்தேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவளை உயிரோட விட்டுட்டேன், ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ கெட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளுக்குள்ள வேற ஏதோ கஷ்டம் இருக்கு, அவளுக்கு அடி வேற பட்டிருந்தது, கண்டிப்பா சாதாரணமான நிலைமையில அவ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க கரெக்டா ஹூஷு எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்குள்ள யாரோ வராங்க. பார்த்தா அந்த லீடரும் இந்த சீனியர் ஒருத்தர் இருக்கான்ல, 2 பேரும் வந்துடுறாங்க. அவளை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அவங்களோட இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவளை கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு சூயு விறுவிறுன்னு உள்ள வரான் ஜியாங்கோட சேர்ந்து. எதுக்காக இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே அப்படின்னு லீடர் சொல்லிட்டு, ஒரு ஆத்மா தான், அவளை அழிக்க வேண்டியது நம்ம வேலை தானே அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்க, அந்த ஹூஷு இருக்காளே வழியில துடிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ரொம்ப உடம்பு மோசமா இருந்துட்டு இருக்கு. இவளை நம்ம கடத்தி கூட்டு வந்துட்டோம்னா இவளுக்கு லீடர் இருப்பாங்கல்ல, யாரா இருந்தாலும் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருட்டுல எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கிளப்ல தான் இப்ப எல்லாரும் இருக்காங்க. கரெக்டா கதவு திறக்குது. உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா ஊஷா தான் வந்திருக்கா. உடனே இந்த லீடர் போயிட்டு, யாருமா நீதான் அந்த லீடரான்னு கேட்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல, என் புருஷன் இங்க இருக்காரு சூயு, அவரை கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சூயு
சூயுவோட ஒய்ஃபா அப்படின்னு மத்த சீனியர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. சூயு வந்துடுறான். இன்னைக்கு வந்து நான் உங்க பர்த்டே விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என் புருஷனை கூட்டு போறேன். நீங்க வந்து வீடு கண்டிப்பா வரணும். வீடு உங்களை வந்து திறந்த கதவோட வரவேற்கும். உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு மாதிரி குதர்க்கமா ஊஷா பேசுறா. சரிம்மா ஓகே அப்படின்னு லீடரும் பல்ல காட்டிட்டு சொல்றான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீன் நடக்க போகுது. ஊஷா யாருன்னு சூயுக்கும், சூயு யாரு அப்படின்னு ஊஷாக்கும் தெரிய வரப்போகுது. என்ன ஆக போகுது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.